இன்னைக்கு நான் பார்க்க போற என்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம். 2021ஆம் ஆண்டு SLAS எக்ஸாம் நடந்தது. அப்ப நானும் ஒரு கண்டிடேட்ஸ். அப்ப நானும் ஒரு படிச்சு கொண்டிருக்கேன். அப்ப எல்லாம் வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பரபரப்பா அவங்க எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பாங்க. எக்ஸாம் இன்னும் ஃபெயில் ஆகியாச்சு, அது ஒரு பக்கம் இருக்கு. அதை குறித்து நான் கவலைப்படவே இல்லை. ஓகே, ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஃபெயிலியர் எல்லாமே நல்லது தானே வாழ்க்கையில. இப்படி இருக்கும் பொழுது வரலாறு படிப்பிக்கிற ஆசிரியர் வந்து 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி நல்ல ஒரு தொழிற்பொருள் அழகான குரல் நடையில சொன்னார். 1969ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் ஒரு குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. நாங்களாம் ஒரு விழிப்போட பார்த்துக்கணும் அடுத்த விஷயம் என்ன சொல்ல போறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு படி டக்கண்டு போன் எடுத்து கடை தட்டி போட்டு, சார் அந்த டேட் வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையே சார், புதன்கிழமை விட்டான். 200 பேர் கிளாஸ்ல இப்படி சொல்லும் பொழுது சாருக்கு எப்படி இருக்கும்? அடே, படிக்க வந்தா படிக்கிற விஷயத்த பாருண்டா, உனக்கேண்டா அதுல வந்து போய் உண்மையா இல்லையான்னு செக் பண்றா. 2 விஷயம் நான் பார்த்தேன். ஒண்ணு வந்து அந்த படியன், அவனோட ஜூனியர் படியன் 3 வயசு 4 வயசு குறைவா இருக்கு என்னோட. அப்ப அவன் விஷயங்கள உண்மைத்தன்மையை ஆராய விழிக்கிட்டான். அப்ப அவனோட SLAS பாஸ் பண்ணி இப்போ ஒரு SLAS நிர்வாகத்துல வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறான். 2வது விஷயம், சார் வந்து எவ்வளவுதான் பிரச்சனை, ஓகே தெரியும், போய் எல்லாரும் கக்க போன்னு சிரிக்கிறாங்க. இப்படி இருந்த சார் ஒரு சாதுரியமா சமாளிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டார். உண்மைத்தன்மையை ஆராயிடாது. சோசியல் மீடியால வீடியோக்கள் அதுகளை ஷேர் பண்ணி கொண்டு உண்மைத்தன்மை இருக்காது, மிஸ் செத்துட்டாங்க. இப்படியான அன்னத்தில் சேர்த்துட்டாங்களா இப்பதான் செத்துட்டான்னு சொல்றாங்களா? அப்ப இப்ப விஷயங்களை திருப்பி வரும். இப்ப நீங்க வந்து பனிக் ஆகக்கூடாது, எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்றத பார்க்கணும் முதலாவது விஷயத்துக்கு. அப்ப அதை வந்து SLAS பாஸ் பண்ணான்னு இல்ல, கன்சாடியா விடாம ஒரு விஷயத்த வந்து ஆள ஆராயிடாது. அது மிக மிக முக்கியம். அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தெளிவா பார்ப்பான். அப்ப அப்படி ஒரு தெளிவான மனப்பக்குவத்தோடு இருந்தால் உண்மையாவே வாழ்க்கையில வெற்றி பெறலாம். இன்னொரு விஷயம், சாதுரியமா சமாளிக்கணும். ஈவன் பிளவிட்டா கூட பிள்ளையை ஏற்றுக்கொள்ள தப்பில்லை. இது வந்து ஒரு பொன்னானது சம்பவம் தான். இருந்தாலும் எவ்வளவு சாதுரியமாக அந்த நிலவரத்தை, அந்த ஒரு உண்மையாவே அவருக்கு ஒரு வெட்கம் அந்த விடயத்துல எப்படி சொல்லும் பொழுது கண்டுபிடிச்சான ஒரு வெட்கமும் ஒரு தலைகுனியும் ஏற்படும். ஆனா இந்த ஆசிரியர் ஒரு சாதுரியமா எடுத்துக்கொண்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டார். அப்படிதான் சில வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது சிம்பிளா எடுத்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.